ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஜூலை 25 ஆகஸ்ட் 16 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செப்டம்பர் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது மொத்தமாக உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் மற்றும் மெயின் எக்ஸாமை 2 எக்ஸாமாக வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹெல்ப்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் பதவி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். 3 பதவி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆஃபீஸர் இன் கிரேட் பி கேட்டிருக்காங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ வேக்கன்சினா 66 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் இன் கிரேட் பியில் பார்த்தா டிஇபிஆரில் 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் இன் கிரேட் பி டிஆரில் டிஎஸ்ஏஎம் இருக்கும் பாருங்கள், 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 90க்கு மேற்பட்ட வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. பட் நல்ல ஜாப் அப்டேட்லையும் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 55,000 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தா குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பதவி ஆஃபீஸர் இன் கிரேட் பி இருக்குது பாருங்கள், ஜென்ரல். இந்த பதவிக்கு எனி கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சுதான் அப்ளை பண்ணலாம், அல்லது பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யூஜி அல்லது பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கிராஜுவேஷன் லெவலுக்கு பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பதவி. செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த டிஇபிஆர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மாஸ்டர் டிகிரியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபினான்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பதவி இருக்குது பாருங்கள், டிஎஸ்ஐஎம். அந்த பதவிக்கு மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க, மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் கல்வி தகுதி. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்க போதுன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மொத்தம் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க, ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2. ஸோ 2 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க, அதன் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி 100 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 850 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாஃப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வெப்சைட்டில் போயிட்டு கரியர் வெப்சைட்டில் அப்ளை பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஜாப் அப்படி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி ஜாப் சரியாமல் இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.